இட்லி வணக்கம் மக்களே. வாங்க காலையில் என்ன செய்ய போகிறோம்னா இட்லி தான் செய்ய போகிறோம். இட்லிக்கு என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். 4 தக்காளி பழம் எடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் ஸ்டைலில் தக்காளி குழம்பு எப்படி வைக்கணும்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ 4 தக்காளியை வேக வச்சுக்குவோம். வேகட்டும். வெந்தோடனே நம்ம தக்காளி குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி குழம்புக்கு தக்காளி வேக வச்சாச்சு. இப்போ தக்காளி தோல் அப்படி உரித்து எடுத்துக்குவோம். பாருங்கள் வெந்துருச்சு. இப்படி உரித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். தக்காளி அடித்தாச்சு. இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம். தக்காளி குழம்புக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள், கோயம்புத்தூர் ஸ்டைலில். வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குவோம். வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சி அதை ஊற்றிட்டோம். தக்காளி குழம்புக்கு 4 தக்காளி தான் போட்டிருக்கேன். அதை ஊற்றிட்டோம். உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அருமையாக இருக்கும் தக்காளி குழம்பு. இது கோயம்புத்தூர் ஸ்டைலெலாம் வைப்பாங்க. இப்படி தான் வைப்பாங்க பாருங்கள். நல்லா கொதி வரட்டும். தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இட்லிக்கு. இப்போ மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி பாருங்கள். பாருங்கள் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி பாருங்கள். இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.